What?
என்ன அடிக்கிறீங்களா அப்ப ஏன்னா குடி வச்சு அடிக்கிறீங்களா வந்தேனே எப்பமா வந்து வார்த்தை கேட்டா பாவி மனசு மக்கி பண்ணா போவா வீட்டுல ஒரு அவத்துக்கு படிப்பாங்களா ஒரு மட்டுக்கு எடுப்பாங்களா ஏன்னா எங்க அண்ணி தாலி அறுத்தா கூட நீ நல்லா கேட்டாதான் ஒண்ணு தாலியா இருப்பா அப்பனா நீ செத்துடுறா நாங்களே நான் கம்பெனி போல போய் போய் எத்து மாதிரி வச்சு பாரு நான் மத்தியில ஏனோ எட்டு மணி நடு மத்தியில வச்சு பாரு ஒரு பணக்கார குடும்பம் இல்லாம குடும்பம் இல்ல ஏழை குடும்பம் இல்லாம சின்ன குடும்பம் இல்ல ஒரு சமமா இருக்கிற குடும்பத்துல எட்டு மாதிரி வச்சேன் போய் போய் அந்த முருகனுக்கு எட்டு மாதிரி வச்சு பாரு நான் சாந்த துணை பையனு இப்ப என்ன இப்பா அவனுக்கு வச்சது என்ன குறை எந்த குறையும் இல்ல இப்ப என்ன திரும்ப பண்றான் காலைல ஆனா கல்லு கடைக்கு போடுறான் மதியானம் ஆனா ஒயின் ஷாப்புக்கு போடுறான் சாயங்காலம் ஆனா சாராய கடைக்கு போடுறான் அந்த மதியம் 12 மணி ஆச்சு சொன்ன ஒயின் ஷாப்னு அந்த ஒயின் ஷாப் கேட்ட புடிச்சு போய் உழைக்கிறான் எனக்கு அவன் தரனால இவன் தந்து வச்சிடறான் வீட்டுக்கார மொட்டைக்கார பயணி தானம்மா கட்டி கொடுக்கும் போது அந்த பழக்கம் எல்லாம் தந்துச்சு கத்து கொடுத்து யாருன்னு கேக்குறா கத்து கொடுத்தான் பூரா அந்த பழக்கம் கத்து கொடுத்தா இதெல்லாம் துட்டு யாருன்னு கேக்குறியா நீ ஏத்தி அமிச்சு போய் எனக்கு லோடு என்ன நினைப்பாங்க ஏன் சாமான் லோடு அது பூராத்தி வச்சு 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 குடிச்சுட்டான் மூணு போல் காப்பாத்தி வச்சுக்கலாம் மூணே போல் வச்சுக்கிறேன் ஆமா ஏன்னா நான் ஏத்துல லோடு மொத்தமே குடிச்சிட்டான் மூணு பொருள் மட்டும் காப்பாத்தி வச்சுக்கிறேன் அப்படியாட்ட பொருள் எந்த பொருள் என்ன பொருள்னு கேக்குறேன் 2 குண்டு சோமு ஒரு சாமான் மூணு பொருள் பத்திரமா மூடி குடும்பம் இந்த மாதிரி ஊர்ல இருக்கும்போது மாரியத்தை தண்டரா போட்டாங்க இந்த மாதிரி ஊர்ல மாரியம்மன் தண்டரா போட்டாங்க ஊர்ல மாரியம்மன் தண்டரா போட்டாங்க எல்லாரும் ஊர்ல கொட்டை வச்சு கோயில் சொல்றாங்க நம்ம வீட்டு கோயில் சொல்லான்னு பார்த்தா பச்சை சிக்குது மல்லாட்டுக்குது ஆனா வெள்ளம் மட்டும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன் வீட்டுக்காரர்கிட்ட இந்த மாதிரி நம்ம வீட்டுல கோயில் சொன்ன சாமி கும்பிடணும் நீ போய் வெள்ளம் வாங்காதான்னு நான் என்ன கொடுத்துங்க எதுவும் இல்லாம கேட்ட உடனே அவன் என்ன தூக்கி போட்டு நறுக்கிறாயனா நாயாடி போற துட்டுக்குன்னு அப்ப நான் என்ன தெரியுமா பண்ணேன் ஏரி வேலைக்கு போய் செருப்பால அடிச்சு வயசு 500 ரூபாய் வச்சேன் 10 ரூபா அந்த 500 ரூபாய் எப்படி தெரியுமா வயசு தெரியுமா ஏரி வேலை கஷ்டம் சொல்றேன் கேட்டுங்க நல்லா காது கொடுத்து அதுக்கு முன்னாடியே ஜவுத்தி அடிக்கும் 9 மணி 10 மணிக்கு போறதுக்கு இப்பெல்லாம் ஏந்திக்கிறதெல்லாம் இல்லையா மூஞ்சி கேடுவாங்க இல்லையா ஜக்கால் தாருங்க அப்படியே ஜிங்குன்னு போய் நிக்கிறாங்க மூஞ்சி கூட கழுத்து கிடையாது பீ மாதிரி தடுவின போட்டோ எடுத்து பண்ணிக்கிறாங்க போட்டோ போஸ் கொடுக்கணுமா அப்படிதான் எடுத்து உள்ள தள்ளுவானா அப்லோட் நின்றுறாங்க அந்த மாதிரி நின்ன உடனே திரும்ப வந்து ஒரு 9 மணிக்கு மேல போச்சேனா போய் காஞ்சி மாதிரி ஒரு குரூப்பா 5 ஆம்பளாரு அப்படியே குரூப்பா செய்ய விடுறாங்க 5 பேர்ல 10 ஆம்பளாரு 5 பொண்டாட்டி கும்பலா பிரிச்சு விட்டுருந்தானா அந்த 5 ஆம்பளால சேர்ந்து 6 மணி நேரம் இடிப்பான் அரபாண்டு மண்ணு தராது அவ்வளோ கஷ்டம் வைப்பாங்க அந்த அரபாண்டு மணி என் ஜவுத்தி 10 பேர் திரும்ப பண்ணுவாங்க இடுப்பு வலிக்குது அவனுக்கு கஷ்டப்பட்டு அந்த அரபாண்டு மணி வாரி கொண்டுட்டு போகும்போதே பார்த்து போவாங்களாட்டுக்குது எங்க புங்க மாத்தின எவ்வளவு இருக்குது புளியா மாத்தின எவ்வளவு எங்க இருக்குது அப்படின்னு இந்த போற தங்காத்தில சூத்து கீழே உட்காந்து நினைக்கிறேன் எத்து போறாங்க பாரு பாண்டு அதை தூக்கி கவுத்து போறதுனா அந்த பாண்டு சுத்தும் போது இவனுக்கு சுத்த தூக்கி வச்சுக்கிறது சரி உக்காரால வாய் கம்மி இருக்கிறது இல்ல கூட ஒரு ஆள் கூப்பிட்டு ஏன்டி ருக்கு
ருக்குவா நீதான் இப்ப பக்கத்துல ருக்குன்னு கூப்பிடுது ருக்கு மூணாவது விட்டு முன்காமிக்கிறான்ல கஞ்சாய் பொறாடி வச்சுக்கிறான்டி அந்த பேன் பாத்துக்கங்க பேன் பாத்துக்கங்க இந்த மல்லிகாக்கறா இல்ல கனகா போடுறாங்க ஒரு ஆம்பளை கதை இந்த கதை பூரா அவன் எவனும் வச்சுக்கிறான் இவன் எவனும் வச்சுக்கிறான் ஒரு அந்த கதை தான் அப்படி நான் கஷ்டப்பட்டு பேசி நான் ஜென்மத்தை சேர்ப்பால வயசு 500 ரூபாய் வச்சிருந்தேன் எத்தனை எங்க வீட்டுக்காரன் கொடுத்து ஓத போய் வெள்ளம் வாங்கிடுவா நீ வெள்ளம் வாங்கிட்டு வா நம்ம வீட்டுல கோயில் விட சொல்லலான்னு அவன் என்ன சொல்றான் இங்கெல்லாம் போனா நம்மளை ஏமாத்தி விடுவாங்க நான் திருவண்ணாமலைக்கு போய் வேலூர் வெள்ளம் வாங்கி வரேன்னு போறேன் ஏன்னா அங்கெல்லாம் வந்து கலப்பட வெள்ளம் வந்தான் திருவண்ணாமலைக்கு போய் வேலூர் வெள்ளம் வாங்கியான்னு போறான் கிடுகிடுன்னு 500 ரூபாய் கொடுத்தாந்து எடுத்துன்னு போறேன் போய் 50 ரூபாய் வெள்ளத்தை வாங்கி முன்னா துண்டு போட்டுதானே துண்டு தோல் மேல போட்டுனா போட்டுன உடனே எதுக்கு ஒயின் ஷாப் இருக்க மாட்டேதுண்ணா அந்த ஞாபகம் நாய்க்கு எங்க போகும் புத்தி ஐயோ நக்கர புத்தி தான் போகும் செக்கா இருந்தானா சிவலிங்கமா தானா எதுக்கு நக்கத்துக்கு தான் போகும் புத்தி அதை பார்த்த உடனே என்ன பண்ணா 450 ரூபாய்க்கு ஒயின் ஷாப் பூண்டானா உள்ள புண்ணு ஃபுல்லா குடிச்சிட்டான் வெள்ளத்துக்கு முடிஞ்சு தோல் மேல போட்டுனேன் அங்கேருந்து அந்தந்த வியாபாரம் வீட்டுக்கு 8 மணி பஸ் பாருக்கும் காசு இல்ல 10 பைசா இல்ல என்ன பண்ணுவான் அந்த வியாபாரம் வீட்டுக்கு நான் வீட்டுக்கு வந்தா 4 வாரம் பியாரி இருந்தானா உள்ள வரணும் கொல்லிக்கு ஆமா முத வர பியான உடனே தட்டு கீ வேண்டிக்கிறானா போய் கீ வேண்டாம் தோல் மேல போட்டேன் வெள்ளம் சைலன்ஸ் அந்த வெள்ளத்தை தூக்கி தோல் மேல போட்டு வந்தானே வருத்தத்து கீ நுழைவு மயமா விட்டான் தோல் மேல போட்ட வெள்ளம் கீ உண்டு போய் வீண்டு போச்சுடா வீண்டு போச்சு அப்ப அந்த நேரம் பார்த்து உன்ன மாதிரி ஒரு நாய் வந்து நன்றி உள்ள ஜீவன் பாய் பிரியாணி வெட்டி துண்டு கொடுக்கலாம் ஏனோ அப்படி இல்லையா ஒரு நன்றி உள்ள நாய் வந்து பாரு நாய் வெள்ளத்தை பார்த்தா சும்மா விடுமா அந்த கீ ஒண்ணு போன வெள்ளத்தை தூக்கி துண்டு போச்சு சாணம் சாணம் கொடுத்து அப்படி இருக்கும்போது ஏன்னா அந்த வெள்ளத்தை பார்த்தா நாய் சும்மா விடுமா பூராத்தி பிச்சு துருண்டு போச்சு அந்த நேரத்துல 6 மணி மேல பிசு பிசு தூர்ல போச்சு என் வீட்டுக்காரனுக்கு போத தெரியுதானா ஏஞ்சி தரவா அப்ப கூட நம்ம வாங்கி அந்த வேலூர் வேலை இருக்குதுன்னு என் வீட்டுக்காரன் சாமாத்தி மாட்டேங்கிறாமா சாமர்த்தியம் தடவரானே எங்க இருக்கு நல்லா அதான் நாய் துருண்டு போச்சு அப்பதான் இந்த புண்ணியவதியோ வச்சு பீ பேர் வச்சுக்கிறாங்க அந்த இடத்துல எங்க கொல்லில இவன் நான் நினைச்சா நம்ம வாங்கி அந்த வேலூர் வேலை தான் மாயத்துல இழு நாய் பிடிக்கு நினைச்சு திரும்ப துண்டை விரிச்சு போட்டா அந்த பீய வாரி வச்சு மூட்டை கட்டிக்கலாம் ஓஹோ தோல் மேல பொண்ணு வீட்டுக்கு வரான் கிடுன்னு அப்படி எப்படி கை கட்டு வரான்ற அப்படி முன்னூறு மாதம் பொண்ணு என்னைக்கு என் குடும்பத்தை நீ கால் எடுத்து வச்சோ அன்னைக்கு என் குடும்பம் குடிச்சோரா போச்சு நீ இதெல்லாம் எதுக்காகலாம் நீ 500 ரூபாய் கொடுத்த பாரு அந்த கணக்கா பண்ணு எந்த வீட்டுலயுமே பொண்ணாட்டிங்க வீட்டுக்காரன் குடிச்சிட்டு கம்முன்னு வந்து பார்த்தாங்கன்னா லகலகன்னு குடிச்சுக்குவாங்க பொண்ணாட்டிங்க ஆனா குடிச்சுட்டு கம்முன்னு போய் பார்த்தான்னு வச்சுக்க என் ஜாக்கால் ஊத்தி விடுக்க இருக்க மாட்டான் அதனால உண்டா கை கட்டினா வரான் உங்கள்கிட்ட வாயும் கொடுக்கூடாது சூத்தம் கொடுக்கூடாது நான் கம்முன்னு தினமாலே உட்காந்தானா இவன் எத்தனை நம்பர் வெள்ளத்தை 8 மணி நடு வீட்டுல 8 மணி நக்குன்னு வைக்கிறான் போட்டு பண்ணலான்னு போயிட்டு சுட்டு ஆமா சாமி கும்பர் வெள்ளமாச்சே அப்படின்னு சொல்லி நடு வீட்டுல வைக்கிறான் இப்ப வெறும் வகுத்துல குடுத்துருப்பான் நான் பவுரு வெறிய மாட்டேங்குது நீ சூத்த போட்டாடின்றான் சோத்த போட்டாடி நான் சோத்த போட்டாடி வச்சுட்டேன் கோயம்பேத்து அப்படின்னு நான் கோயம்புக்கு அவங்ககிட்ட போட்டோம் மூணாவது வீட்டுக்காரன் கூட்டி வச்சு போடுறேன் நீ கோயம்பு யார்கிட்ட போட்டோம் இல்லன்னா நீராடி கோயம்பு தண்ணி உப்பு ஏத்தாடி தண்ணியை தந்து வச்சேன் உப்பை தந்து வச்சேன் தண்ணி ஊத்தனா உப்பு போட்டு 300 கரைச்சிக்கணும் நீ காட்டி நான் நக்கறன்றான் ஊறுகாய இல்லைன்னு முன்னாடி ஊறுகாய் கொடுக்குது நான் வாங்கி அந்த வேலூர் சாமி ரூம்ல வச்சுக்கிறேன் அதை போய் ஏத்தாடி நான் கட்சின்னு குடிக்கிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ண சாமி ரூம்ல போன உடனே ஊடியே செண்டு போட்ட மாதிரி வாசனை அடிக்குதுன்னா கம்மன்னு முந்தானி மூக்கல முடிக்கினு அந்த வெள்ளை மூட்டையை வந்து பக்கத்துல வச்சிட்டேன் சதை வச்சிட்டேன் கோயில கண்ணு தெரியல ஒரு மண்ணு தெரியல அந்த கஞ்சி கும்பல கரைச்சிக்கினு மூட்டையை பிரிச்சாங்கண்ணா அந்த கஞ்சி ஒரு வாய் அந்த பீ ஒரு வாய் அந்த கஞ்சி ஒரு வாய் அந்த பீ ஒரு வாய் பீ முடி வாரி 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 பீ துண்டான் பசில துண்டான் பீ 3 ஒண்ணா துண்டானே ஏண்டா கம்னாட்டி கோயில பீ 3 ஒண்ணா துண்ட கண்ணை தந்து பாருன்னு கேட்டேனா அன்னைக்கு விட்டான் குடிய கேட்ட கேள்வி ஆமா அதுல இருந்து பீ துண்டியான்னு கேட்டேன் அன்னைக்கு விட்டான் குடிய இப்ப கூட உங்களுக்கு பொண்ணு சொல்லிட்டு நானா எவன் வீடுதெல்லாம் குடிச்சிட்டு வரணும் பூரா வெறும் பீ கட்டி வாயில ஊத்துறாங்க அது குடிக்க மாட்டோம் அப்படி தவறு வச்சு குடிக்கிறாங்க அதான் போட்டுறாங்க அக்கா ஆரம்பம் இல்ல
போலாம். சாமியே, கொண்டே இல்லை என்ன சொல்லுங்க? 3 நாள் சரிண்ணா. அதனால படி முடி கழிச்சு அவுட்டுட்டு குடிக்கலான்னு போனோம். சரிண்ணா. 3 நாள் சொல்லியா? அரசாங்கத்துல வேலை செய்ய வரலாமா? 3 நாள் கோயில் ஏறலாம். 3 நாள் கோயில் ஏறலாம். முக்கோயில் ஏறுவா, 30 கோயில் ஏற்று வருவா. மூஞ்ச பார்த்தா தெரியும். சரிண்ணா. சாயலை நான் கட்டிக்கிறேன். இந்த தமிழ்நாடு அவிதாரம் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். ஆமா, நான் அறியாமலே தெரியும். தெரியும். ஆமா. இங்க அமர்ந்திருக்க சபையாருக்கு சொன்னா தெரியும். மூடி கொடுமா நாய் டேக்கி கொடு போகுது. எவரா முத்தாளி இருக்கீங்களா? சைடுல இருக்குமா? தயவு இருந்தா பரவாயில்ல, தொங்க தொங்க கடியா ஊரா முத்தாலியா? ஊரா முத்தாளி இல்லையா? தாலியா இருக்கு பாயா. ஏண்டா ஓயம்மா ஓயால தெரிஞ்சு போட்டாயா? தெளிவாக சொன்னா தெரியும். தெரியாது. ஆமா. ஐயா நாட்டு ஆண்டு வரக்கூடிய கண்டிப்பா அப்படி நாட்டை ஆண்டு வரக்கூடிய ஆதிவ மன்னனுக்கு ஆதிவ மகளாக மனைவியாக வாழ்ந்து வரக்கூடிய என் பெயர் தான் மாணிக்கவள்ளி. மாணிக்கவள்ளி அதே ஏறிக்கு வரடா இப்ப ஒரு ஆம்பளை மேல. மாணிக்கவள்ளி அது மட்டுமா? அது மட்டுமா? இது மட்டுமா? ஒரு வேண்டிருப்பேன். அப்ப உன பார்த்தா எப்படி தெரியுது இல்லையா? இல்ல அழகு கள்ளக்குட்டி கட்சி கள்ளப்புள்ள மாட்டி. ஏண்டா அதிகாலையில் வந்து வரக்கூடியவர் யாரு? அவர்தான் சூரிய பகவான். இருமா, சூரிய பகவான். இல்லம்மா தொப்புள் தெரிஞ்சுக்கியா? அதிகாலையில் வந்து வரக்கூடிய ஆமா அதோட ஒழுக்கம். ஆமாங்க. என்னுடைய நெத்திரமாக சிறந்த பொட்டுக்கம் ஏதாயிலும் மாற்றம் இருக்கிறதா? ஒரே குறை என்பது கிடையாது. அது மட்டுமா? மகாலட்சுமி கடா தூட்டம் போறீங்க இருக்குது. கடா நான் இப்பதான் வேணான்னு சொல்லிட்டு வச்சேன். கடா தூக்கி நம்பிடா. போடா. அடிக்கிற மாதிரி விசிட் பண்ணி தீக்கு விட்டு போடுவேன். எங்கடா நிக்கிறா? இடையில் அணிந்திருக்கக்கூடிய கடகம் கங்கணம் காப்பு ஏன் நீங்களே எனக்கு கேட்ட மட்டும் கேட்டாங்க. கடகம் கங்கணம் அது ஏறி வாங்கியா
அப்படி நான் நடந்து வந்தால் எப்படி இருக்கிறது? அப்படியே லட்சுமி கடாட்சம் பொருந்தி இருக்கிறது. எதுவும் ஒரு குறையும் இல்லையா? யாதொரு குறையும் கிடையாது. அப்படியா? உடனே வாங்க. பூவும் அது கணக்கு நான் உண்மையான கண்ணிக்கிறியா? அழகை நான் ரசிப்பது என்னுடைய கடமை அல்லவா? அப்படியா? ஐயோ எனக்கு மட்டும் ராஜி, நீங்க மட்டுமா? நீ ஒரு இரவு அது மட்டும் இல்ல, என்று முதல் இரவு இன்னைக்கா இது மாதிரி இந்த ஊருக்குமா அப்படி சொல்றா? ஏண்டா நாம் இருவரை பேசிக் கொண்ட நேரம் தெரியாது. எவ்வளவு கடவுள் அழைத்திருக்கின்றார். சமாஜத்தை காண வேண்டும். புறப்பட அருகாமல் வந்து கொண்டிருக்காரு. மாணிக்கவல்லி
8 பேர் வாரியாதை சொல்லக்கூடிய என்னுடைய பாதத்தை வணங்கினார் அல்லவா? நீ எப்படி தெரியுமா இருக்க வேண்டும்? எழுந்திரும். என்னுடைய பாதத்தை பயன்படுகிறார். இந்த பூவுலகில் எந்தெங்கும் சுகசமமாக வாழ்ந்திருப்பார். சுகமாகத்தான் இருக்கின்றேன் சுவாமி. எந்த பயமே கிடையாது சுவாமி. இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு ஒரு குறை என்றால் யாரை தேடி செல்வார்கள்? உன்னை தேடித்தான் வருவார்கள். நாட்டு மன்னனை தேடி வருவார்கள். உண்மைதான். ஆனால் இந்த நாட்டில் உள்ள மன்னனுக்கே ஒரு குறை என்றால் யாரை தேடி செல்வதற்கு பெண்ணே ஒரு மைந்தனில்லாமல் எனக்கு பின்பால் இந்த நாட்டை பரிபாலம் செய்வதற்கு ஒரு ஆண் வாரிசு இல்லையே பெண்ணே.
அப்படியா? அந்த ஆதிசிவனுடைய தலையத்தின்படிதான் நடக்குமோ என்னவென்று தெரியவில்லை சுவாமி. என்ன செய்வது பெண்ணே? எனக்கும் ஒன்றும் புரியவில்லை சுவாமி. நான் என்னவென்றால் அந்த செல்வன் இல்லாமலே என்ன உபாயம் சுவாமி. நமக்கு இருப்பதும் ஒரே ஒரு மகன் ஒப்பந்தம். ஆமா சச்சாவடி. அப்படி இருந்தாலும் இருந்த போதிலும் நமக்கு பின்னால் ஆள் வாரிசு இல்லை. ஆமா நம்ம நாட்டில் இருந்தபடியே 7000 ஒரு தானத்தை செய்தால் நமக்கு 7000 பின்னால் நமக்கு 32 தானங்களும் செய்து வந்தால் அதற்கு பின்பால் நமக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்கிறார். உண்மைதான் சுவாமி. கைலைமலை தேடி சென்று சிவபெருமானை காணவும் தேவையில்லை, சவவேடம் போன்று செல்லவும் தேவையில்லை. நாட்டில் இருந்தபடியே 32 தானங்களை அடையடி செய்தால் அப்படியே ஆகட்டும். மனைவி சொல்ல வேத வாக்கு என்பார்கள், மனைவி சொல் இல்லையே மந்திரம் இல்லை என்பார்கள். அதெல்லாம் எல்லாமே போச்சு. என்னுடைய மனைவி சொன்ன யோசனை பிரகாரம் என்ன செய்வது என்று தெரியுமா? எழுதினான் நிருபத்தை வாடா. நான் சொல்வதை போல அச்சு பேர் இல்லாமல் எழுத வேண்டும். எப்படி தெரியுமா? ஒரு சுப விசேஷம் தொடங்க வேண்டும் என்றால் வைக்க வேண்டும். என்ன பண்ணும்? அதான் இருங்க போல சொல்லி போடுறேன். கண்டியா எப்படி தெரியுமா எழுத வேண்டும்? கண்டியா ஒரு இன்மேத்தே ஜனகமகாராஜம் காட்டி வன்றாஜந்தானோ நெல்லையே வசலம் ஒன்று விளம்பிட தெரிவித்தேன்.
வார்த்தையால் ஒன்றுமே சொன்ன வார்த்தை ஓதுமே சொன்ன வார்த்தை ஒன்றுமே சொன்ன வார்த்தை மையாய் போய் அது மைண்டப்பாங்க வச்சுக்கிட்டு உகந்தமே சொன்ன வார்த்தை இந்த நாட்டை தேடி வருபவர்களுக்கு 32 தானங்களும் குறைவில்லாமல் செய்து தரப்படும் இப்படிக்கு கன்னியாகுமரி நாட்டை ஆளக்கூடிய கார்த்திவராஜன் ஒரு சிக்னேச்சர் எடுத்துக்கிறீங்களா ஒரு சிக்னேச்சர் ப்ளீஸ் கேளுங்க சமயங்களே கார்த்திவ மன்னனாகப்பட்டவர் தெரிவிப்பது என்னவென்றால் நாட்டில் உள்ள ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் கெட்ட பொருள் இல்லை என்று வாரி 32 தானங்கள் செய்கிறார் வேணென்று வாங்கி பெற்றுக் கொள்ளலாம் கார்த்திவ மன்னனும் தனது மாணிக்கவல்லி அம்மையார் இருவரும் பிள்ளை இல்லாமல் அழுது கொண்டிருக்க பிள்ளை பிறக்க வேண்டும் என்றால் 32 தான தர்மங்கள் செய்த தர்ம பலனால் பிள்ளை பிறக்கும் என்று சொல்ல அந்த நேரத்தில் தர்மத்தை பறைசாற்ற அதை அறிந்த நயன்மிகு சாதனத்தில் வாழ்ந்து வரக்கூடிய ரிஷிக மகாமுனிவர் சமையல் ஆண்டவரால் கிடைப்போம்